ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே யூனிட் 1ல் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க த ஸ்பெக்டேட்டர் கிளப் அதுதான் பார்க்க போகிறோம். இட் வாஸ் ரிட்டன் பை ரிச்சர்ட் ஸ்டீல். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். சார் ரிச்சர்ட் ஸ்டீல், ஹி வாஸ் born in the year 1671 and he died in the year 1729. அடிசன் அண்ட் ஸ்டீல் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டாக இருக்காங்க லிட்ரேச்சரில். நம்ம லாஸ்ட் லெக்சரில் தான் ஜோசப் அடிசனோட சார் ரோஜர் அட் தியேட்டர் வந்து பார்த்தோம். ஸோ இதுவுமே அதே ஸ்பெக்டேட்டர் மேகசினில் இருந்த ஒரு எஸ்ஸே தான். இதோட நேம் வந்து த ஸ்பெக்டேட்டர் கிளப். நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா 18th century பீரியாடிக்கல் ஜேர்னலிசமில் ஒரு பயனீராக வந்து இருந்திருக்காங்க, ஒரு முன்னோடியாக வந்து இருந்திருக்காங்க. பீரியாடிக்கல் ஜேர்னலிசம் அப்படின்னா இந்த மேகசின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப வந்து ப்ளூம் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பயனீராக இருந்த பர்சன் வந்து இந்த ரிச்சர்ட் ஸ்டீலாக வந்து இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஷியலான மேகசின்ஸை இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஃபேம் கொடுத்தது வந்து த ஸ்பெக்டேட்டர் அந்த மேகசின் தான். அண்ட் இதோட ஃபவுண்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜோசப் அடிசன். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க கூட சேர்ந்து தான் த ஸ்பெக்டேட்டர் மேகசின் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்டேட்டர் மேகசினோட ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் லெக்சர்லேயே வந்து பார்த்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் ரிச்சர்ட் ஸ்டீலோட த ஸ்பெக்டேட்டர் கிளப் அண்ட் அவர் பீரியாடிக்கல் ஜேர்னலிசம்க்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்பெக்டேட்டர் மேகசினில் 236 எஸ்ஸேஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவரோட இந்த எஸ்ஸேஸ் எல்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா சோஷியல் லைஃப் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கு, லிட்ரேச்சர் எப்படி இருந்திருக்கு, மாரல் டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சட்டைரிக்கலாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம். அந்த மேனர்ஸ் அண்ட் கல்ச்சர் எல்லாத்துக்குமே ஒரு கிரிட்டிக்கல் ஒப்பீனியனை சட்டைரிக்கலாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் ஸ்டீல் ஸ்டார்ட் பண்ண மேகசின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 3 இம்பார்ட்டண்ட்டான மேகசின்ஸ்: த டேட்லர், த ஸ்பெக்டேட்டர், த கார்டியன். த டேட்லர் இது வந்து 1709 1711 வரைக்கும் ரன் ஆகியிருக்குது. இந்த மேகசினை நம்ம ஸ்டீல் மட்டுமே தனியாக தான் இந்த மேகசினை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேகசினில் இவங்களோட ஓன் நேம் வந்து இவங்க வந்து கொடுக்கல, ஒரு பென் நேம் தான் யூஸ் பண்ணுறாங்க, சூடோனிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐசக் பிக்கர்ஸ்டாஃப் அப்படிங்கிற சூடோனிம் யூஸ் பண்ணி இவங்க வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அந்த எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நியூஸ், அந்த டைம் நடக்கிற நியூஸ், காசிப் அண்ட் நிறைய எஸ்ஸேஸும் கூட இவங்க வந்து டேட்லரில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் மேகசின் வந்து த ஸ்பெக்டேட்டர். இது வந்து 1711 1712 வரைக்கும் ரன் ஆகியிருக்கு. இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இந்த மேகசினை ஜோசப் அடிசன் கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியலான டெய்லி பேப்பராக வந்து இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம் ஸ்பெக்டேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரன்ல பார்த்தோம் அப்படின்னா சண்டே தவிர எல்லா நாளுமே இந்த மேகசின் வந்து ரன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான மேகசினாக வந்து இருந்திருக்கு. அந்த டைமில் இருக்க சோஷியல் அண்ட் லிட்ரரி டிஸ்கோர்ஸ் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. சொசைட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்பெக்டேட்டரோட மெயினான ஏமா வந்து இருந்திருக்கு. இந்த தேர்ட் மேகசின் பார்த்தோம் அப்படின்னா த கார்டியன். இட் வாஸ் பப்ளிஷ் இன் 1713. இந்த மேகசினை வந்து ஸ்டீல் வந்து தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேகசினோட ஃபோக்கஸ் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், இந்த ரெண்டு மேலே தான் ஃபோக்கஸ் வச்சு ஸ்டீல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ப்ரோஸ்குள்ளே போவோம். த ஸ்பெக்டேட்டர் கிளப். இந்த ஸ்பெக்டேட்டர் மேகசினில் ஒரு குரூப் ஆஃப் ஃபிக்ஷனல் ஜென்டில்மேனை இந்த அடிசன் அண்ட் ஸ்டீல் வந்து சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபிக்ஷனல் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் தான் இந்த கிளப்போட மெம்பர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள பற்றின ஒரு போர்ட்ரைட், அவங்கள பற்றின ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இந்த எஸ்ஸே த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவல்ஸ், டிஃப்ரெண்ட்டான சொசைட்டியிலேருந்து வர்றவங்க. அண்ட் இது மூலமாக நம்ம 18th century இங்கிலீஷ் சொசைட்டியில் என்ன மாதிரியான பீப்புளெலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதுக்காக த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்னு சொல்லி இந்த கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ் பற்றின ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் மாதிரி தான் இந்த எஸ்ஸே வந்து இருக்குது. 6 மெம்பர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வந்து சார் ரோஜர் டி கவலி, த இன்னர் டெம்பிள் லாயர், சார் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட், கேப்டன் சென்ட்ரி, வில் ஹனிகோம் அண்ட் த கிளர்ஜிமேன். அதில் ஒவ்வொருத்தராக பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். முதல்ல சார் ரோஜர் டி கவலி. நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல சார் ரோஜர் அட் தியேட்டர், அதில் வர்ற அந்த சேம் ரோஜர் தான் இந்த ரோஜருமே. வந்து இவரோட கேரக்டரை வந்து இன்னும் டீப்பாகவே ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து நமக்கு இதில் வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. சார் ரோஜர் டி கவலி வந்து ஒரு ஜென்டில்மேன். இவர் வார்செஸ்டர் ஷயர் அந்த பிளேஸ்
பிளேஸில் தான் இவங்க வந்து இருக்காங்களாம். இவங்களோட ஃபேமிலி வந்து நல்ல ராயலான ஃபேமிலியாக தான் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவருமே கூட ஒரு பேரனட்டாக வந்து இருந்திருக்காரு. பேரனட் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் ராயல் ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஹெரிடிட்ரி டைட்டில்லாம் இருக்கும்ல, அந்த டைட்டில்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏன்ஷியன்ட்டான ஃபேமிலியில் தான் இந்த சார் ரோஜர் வந்து பிறந்திருக்காங்களாம். இவருக்கு இப்போ வந்து 56 ஏஜ் வந்து ஆகுது. இவரோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கண்ட்ரி டான்ஸை வந்து இவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த கண்ட்ரி டான்ஸ்க்கு அந்த கிரேட் கிராண்ட்ஃபாதரோட நேமை தான் வச்சுருக்காங்களா. ஸோ ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட்டான டைட்டில் இருக்க ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் ரோஜர் பார்த்தோம் அப்படின்னா சார் ரோஜர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன், நல்லா சியர்ஃபுல்லாக இருப்பார், கைண்டாக இருப்பார். எல்லாருக்குமே இந்த சார் ரோஜரை வந்து ரொம்பவே வந்து பிடிக்குமா. இவர் வந்து சோஹோ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கு வந்து 2 இடத்துல வந்து வீடு இருக்குது. டவுன்லேயும் இருக்குது, கண்ட்ரிலையும் இருக்குது. இவர் டவுனில் ரிசைட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸோட நேம் வந்து சோஹோ ஸ்கொயராக வந்து இருக்குது. இவருக்கு வந்து மேரேஜ் வந்து ஆகலை. அவர் வந்து ஒரு பேச்சுலராக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் அவரோட யங் டேஸில் வந்து ஒரு விடோவை வந்து லவ் பண்ணியிருப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விடோவை வந்து லவ் பண்ணியிருப்பார். பட் அந்த விடோ வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணதுனால அவர் அதுக்கப்புறம் பேச்சுலராகவே அப்படி வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்காராம். இதோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் டேஸே பார்த்தோம்ல சார் ரோஜர் தியேட்டர், அதில் கூட வரும். அவர் அதில் ஒரு வேர்ட் வந்து சொல்லுவார்ல, விடோஸ் எல்லாருமே டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இதனால தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த விடோ வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட லைஃபை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாராம். முன்னாடி காலத்தில் ரொம்ப ஃபைனாக ரொம்ப ஃபேஷனபிள் வேஸாக வந்து இவர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவார். வேர்ல்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் அந்த விடோ வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா ஓல்டு ஃபேஷனான கோட் போடுறாங்க. அண்ட் ஒரு டப்லெட் அப்படின்னா வெயிஸ்ட் கோட், அந்த கோட்குள்ளே போடுவாங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக தான் இவர் வந்து இப்போ வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாராம். அவரோட யூத் டேஸில் ரொம்ப லைவ்லியாக இருந்திருக்காரு. டூவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டூவல்ஸ்னால் 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டை, அதெல்லாம் கூட இவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. நிறைய நோட்டபிள் ஃபிகர்ஸ் கூடலாம் இவர் வந்து மிங்கிள் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஹார்ட் பிரேக்கு அப்புறம் வந்து இவர் ரொம்பவே ஒரு ஹம்பிளான பர்சனாக வந்து மாறிட்டாராம். அவரோட டவுன் அண்ட் கண்ட்ரி ரெண்டுலேயுமே அவர் வந்து நல்ல ஒரு ஹவுஸை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அவரோட டெனன்ட்ஸ் எல்லாமே இவரை வந்து ரொம்பவே வந்து லவ் பண்ணுவாங்களாம். டெனன்ட்ஸ் மட்டும் இல்லை, சர்வன்ட்ஸ், யங் பீப்புள் எல்லாருக்குமே வந்து சார் ரோஜர் வந்து ரொம்ப பிடிக்குமா. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுவாராம். அவரோட சர்வன்ட்ஸ் கிட்டலாம் அவங்களோட நேம் சொல்லியே கூப்பிட்டு அவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாராம். ஸோ அதனால எல்லாருக்குமே சார் ரோஜரை வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. அண்ட் அந்த டவுனில் கோரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கோரம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது விஷயங்கள் பற்றி பேசுவாங்க. அந்த இதுலேயுமே வந்து சார் ரோஜர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து இருக்காங்களாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த கோரமில் இவரோட அந்த எபிலிட்டியை வந்து எல்லாரும் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்தாங்களாம். எதுக்காக அப்படின்னா இவர் கேம் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேம் ஆக்ட் அப்படின்னா 18th century டைமில் சம் ஹண்டிங் லாஸ் வந்து போட்டிருக்காங்க. ஹண்டிங் லாஸ் அப்படின்னா எந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணணும், வைல்ட் லைஃப் எல்லாம் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சும்மா எல்லா அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த லாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பேசேஜை இவர் வந்து எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். அதையே பார்த்து எல்லாருமே வந்து அட்மையர் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கிரேட்டான ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் தான் இந்த சார் ரோஜர் டி கவலியா வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் பார்ப்போம். த இன்னர் டெம்பிள் லாயர். த இன்னர் டெம்பிள் அப்படின்னா டெம்பிள்னா டெம்பிள் கிடையாது, இது வந்து ஒரு பிளேஸ். லாவெல்லாம் படிக்கிறதுக்கு, லா படித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் தான் இந்த இன்னர் டெம்பிள். ஒரு கோர்ட் மாதிரி இருக்கும். லா படிப்பாங்க அண்ட் அங்கேயே ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க. இவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாயராக வந்து இருக்காரு. 18th centuryல இன்னர் டெம்பிள் லாயராக வந்து இருக்காரு. இவருமே ஒரு பேச்சுலர் தான். அந்த இன்னர் டெம்பிளில் இவர் வந்து ஒரு மெம்பராக வந்து இருக்காங்களாம். அண்ட் இவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான மாரல் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ப்ரோபிட்டி அப்படின்னா ஸ்ட்ராங்கான மாரல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. நல்ல புத்திசாலி, எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த விஷயத்துக்காகலாம் நிறைய பேர் வந்து இவரை வந்து அட்மையர் பண்ணுறாங்களாம். இவர் எதுக்காக இந்த இன்னர் டெம்பிளுக்கு வந்து வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து வேறு சாய்ஸ் வந்து கொடுக்கல அவங்களோட ஃபாதர். அந்த ஃபாதர் எக்ஸென்ட்ரிக் ஃபாதர் அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாதர். அவர் வந்து நீ லா படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னர் டெம்பிளில் அவரோட சன்னை வந்து சேர்த்து விட்டுறாரு. ஸோ அதனால தான் படிக்காரே தவிர இவருக்கு வந்து லா மேலே ஒரு கிரேட்டான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது.
அவரோட ட்ரூவான பேஷன் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் படிக்கணும் அண்ட் கிரிட்டிசிசம் படிக்கணும். இதுதான் இந்த இன்னர் டெம்பிள் லாயரோட ரொம்ப ஒரு பேஷனேட்டான விஷயமா வந்து இருந்திருக்கு. இவருக்கு லிட்ரேச்சரில் இருக்க அரிஸ்டாட்டில், லாங்கினஸ், டெமஸ்தனஸ், சிசேரோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா தெரியுமா. பட் லாயர் அண்ட் ஜட்ஜ் அந்த ப்ரொஃபஷனில் இருந்த லிட்டில்டன், கோக் இவங்கள பற்றிலாம் கம்மியாக தான் தெரியுமா. அண்ட் இவங்களோட ஃபாதர் இருக்காங்கல்ல, அந்த எக்ஸென்ட்ரிக் ஃபாதர் வந்து இவருக்கு நிறைய லீகலான கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருப்பாராம். இதை வந்து நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அனுப்புவாராம். பட் அது எல்லாத்தையும் இவர் வந்து அந்த இன்னர் டெம்பிள்லே இருக்க வேறு அட்டார்னிஸ், வேறு லாயர்ஸ் கிட்ட கொடுத்துருவாராம். நீங்கள் பார்த்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாரு போல். இவருக்கு இந்த லாயர் பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக தான் எப்போவுமே வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியான பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. அந்த விட் எல்லாமே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுமா. அவரோட தாட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ரீஃபைன்டு தாட்ஸாக இருக்குமா. அதனால் இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனி அப்படிங்கும்போது கூட பேசுகிறதுக்கு கம்பெனியனாக இருப்பாங்கள்ல. ஸோ அதில் இவர் கூட பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக்கலாமா. இவருக்கு புக் ரீடிங் ஹேபிட் வந்து இருக்குது. அந்த புக் ரீடிங் ஹேபிட்டில் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாராம். நிறைய புக் வந்து ரீட் பண்ணியிருப்பாராம். பட் ஒரு சில புக்ஸ் மட்டும்தான் இவருக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய புக்ஸாக வந்து இருக்குமா. பட் நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருப்பாராம். இவர் வாழ்கிற அந்த ப்ரெசன்ட் வேர்ல்டை பற்றி ரொம்ப ஒரு கீன் அப்சர்வராக இந்த லாயர் வந்து இருந்திருக்காரு. இவர் ஒரு ட்ரூவான ஒரு கிரிட்டிக். இவருக்கு வந்து தியேட்டர் இருக்குல்ல, தியேட்டர் அண்ட் பிளே, அது எல்லாம் தான் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்னஸாக வந்து இருக்குது. லிட்ரேச்சர் பிடிக்கும்ல, ஸோ அதனால் ஒரு கிரிட்டிக் அண்ட் தியேட்டர் பிஸ்னஸ் தான் இவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக டெய்லி 5 o'clock இவர் ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ரொட்டீன் அப்படின்னா தியேட்டருக்கு போயிட்டு ப்ளே பார்க்குற ரொட்டீன். இவர் வந்து டெய்லி 5 o'clock நியூ இன் அதை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. தென் ரசல் கோட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வில்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்பர் ஷாப் இருக்குது, அந்த பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு அவரோட ஹேர் எல்லாம் டன் பண்ணி பியூட்டிஃபுல் ஆகி அந்த தியேட்டருக்கு போயிட்டு இவர் வந்து ப்ளே வந்து பார்ப்பாராம். இவர் ப்ளே பார்க்குற டைமில் ஆடியன்ஸும் இவர் கூட சேர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்கெல்லாம் லக்கியாக. ஏன் அப்படின்னா இவர் இருக்காருன்னு தெரிஞ்சாலே இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவரை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுவாங்களாம். இவரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வெயிட் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து தெரியுமா. ஸோ அதனால் இவரை ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்களாம். ஸோ அதனால் இவரு கூட சேர்ந்திருக்க மற்ற ஆடியன்ஸ்க்கும் இதனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. த இன்னர் டெம்பிள் லாயர். த தேர்ட் கேரக்டர் இஸ் சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட். இவர் வந்து லண்டனோட ஒரு ஃபேமஸான மர்ச்சண்ட்டாக வந்து இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இந்த சார் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட்டாக வந்து இருக்காங்க. ரொம்ப டயர்லெஸ்ஸாக, ரொம்ப இண்டஸ்ட்ரியஸாக இவர் வந்து ஒர்க் பண்ணுவாங்களாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட இவருக்கு வந்து இருக்குது. ட்ரேடு பற்றின இவரோட வியூஸ் வந்து ரொம்ப நோபல் அண்ட் ஜெனரஸாக வந்து இருக்குது. இவர் வந்து ஹியூமரஸாக பிரிட்டிஷ் சிஏ வந்து பிரிட்டிஷ் காமன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மென்ஷன் பண்ணுவாராம். அந்த வாஸ்டான ஓஷனே பிரிட்டிஷ் காமன் அப்படி சொல்லி இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா காமர்ஸ் தான். அந்த வணிகம் தான் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக வந்து இருக்குது. இவரோட பிலீஃப் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ட்ரூவான பவர் வந்து ஆர்ம்ஸ்லேருந்து கிடைக்கிறது இல்லை, பட் ஆர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அதுதான் ட்ரூவான பவர் அப்படின்னு சொல்லி இந்த சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இவரோட தியரி என்ன அப்படின்னா டிலிஜென்ஸ் செக்யூர்ஸ் லாஸ்டிங் கெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிலிஜென்ஸ் அப்படின்னா கேர்ஃபுல்லான லாங் டேர்ம் எஃபர்ட். அந்த எஃபர்ட் வந்து லாங் டேர்ம் எஃபர்ட்டாக இருக்கணுமா. அப்படி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கெயின் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் ஸ்லாத் ரூயின்ஸ் நேஷன். ஸ்லாத் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்படி இருந்து அப்படின்னா அது நேஷனுக்கு வந்து நல்லது வந்து கிடையாது. நேஷனுக்கு மட்டும் இல்லை, உனக்குமே நல்லது கிடையாது. லாங் டேர்மாக நம்ம வந்து எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இவர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இவர் வந்து நிறைய ஃப்ரூகலான மேக்ஸிம்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாராம். மேக்ஸிம்ஸ் அப்படின்னா ஷார்ட்டான பட் விட்டியான சேயிங் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் இவர் வந்து சொல்லிட்டே இருப்பார். அதில் ரொம்ப இவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட். நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு காசும் அது நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிற்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மணியாக தான் இருக்கும். எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட். அது வந்து இவரோட ஃபேவரட்டான மேக்ஸிமா வந்து இருக்குதாம்.
இவர் வந்து ஸ்காலர்ஸ் மாதிரி ரொம்ப படித்த மாதிரி பேச மாட்டார். இவருக்கு அந்த ஸ்பீச்சில் நேச்சுரலாகவே அந்த எலக்வன்ஸ் வந்து இருக்குது. அந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து பேசுவாராம். அதனால் இவரும் ஒரு டிலைட்ஃபுல்லான கம்பெனியாக தான் அந்த குரூப்பில் வந்து இருந்திருக்காங்க. இவரோட வேர்ட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விட்டியாக அட் த சேம் டைம் ரொம்ப சாமிங்காக இவர் வந்து பேசுவாங்களாம். இவங்களோட அந்த ஃபார்ச்சூன் எல்லாத்தையுமே வந்து இவரோட அந்த எஃபர்ட்டில் தான் இவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்களாம். இவர் ஆர்கியூ பண்ணுறாரு, இங்கிலாண்டுமே வந்து ரிச்சாக க்ரோ ஆகணும் அப்படின்னா இதே மாதிரி பிளெயினான மெத்தட்ஸ் இவ்வளோ நாள் எதை பண்ணிட்டு இருக்காங்களோ அதையே லாங் டர்மாக பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கிலாண்டும் கூட இன்னுமே கூட ரிச் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட சக்ஸஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப இம்மென்ஸ் ஆனது. அதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ காம்பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 டைரக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு. ஸோ ஒரு சீக்கு போயிட்டு அந்த காம்பஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 டைரக்ஷன்ஸ்லேயுமே கூட இவரோட ஷிப்ஸ் நிற்கிறது வந்து பார்க்கலாமா. நிறைய ஷிப்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மர்ச்சன்ட் தான் இந்த சார் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட்டா வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம், கேப்டன் சென்ட்ரி. இந்த கேரக்டருமே வந்து நம்ம லாஸ்ட் இயர்ஸே சார் ரோஜர் தியேட்டரில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதோட ஒரு டீட்டெயில்டான ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். கேப்டன் சென்ட்ரி வந்து ஒரு மேன் ஆஃப் கரேஜ், ரொம்ப தைரியமாக அவர் வந்து போர்க்களத்திலலாம் போர் பண்ணியிருக்கார். கேப்டன் சென்ட்ரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப மாடஸ்டியான பர்சன். மாடஸ்டி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹம்பிளாக இருப்பார். கரேஜ் வேறு, ஹம்பிளாக இருக்கிறது வேறு. அவரோட அந்த அச்சீவ்மெண்ட்டை பற்றிலாம் இவர் ரொம்ப போஸ்ட் பண்ணி ரொம்ப பெருமை அடிக்கிற ஆள் வந்து கிடையாது. அட் த சேம் டைம் பேட்டிலில் கரேஜியஸாக இவர் வந்து ஃபைட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இவரோட டேலண்ட் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க. இவரோட கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ரிசர்வ்டான கேரக்டர். ரொம்ப எல்லாத்தையும் போயிட்டு ரொம்ப ஃப்ரீயாக மிங்கிளாகி இருக்க மாட்டார். கொஞ்சம் ரிசர்வ்டான கேரக்டராக தான் இந்த கேப்டன் சென்ட்ரி வந்து இருக்காங்க. நிறைய பேட்டில்ஸ், நிறைய சீஜஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்களாம். அதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு ஒரு ஸ்மால் எஸ்டேட் வந்து ஒரு சொத்தாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் சார் ரோஜர் டி கவர்லி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹேர் அடுத்த வாரிசாக வந்து இந்த கேப்டன் சென்ட்ரி வந்து இருக்காரு. ரோஜர் டி கவர்லிக்கு வந்து மேரேஜ் எல்லாம் ஆகலை. பட் அவரோட சொத்துக்களுக்கெல்லாம் இவர் தான் ஒரு ஹேர் மாதிரி வந்து இருக்காராம். ஸோ இவருக்கு வந்து ஒரு ஸ்மால் எஸ்டேட் வந்து இருக்குது. சார் ரோஜரோட சொத்துக்களும் இவருக்கு தான். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம மிலிட்ரியை விட்டு வெளியே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்து வந்துட்டாங்க. இப்போ சார் ரோஜருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து லாஸ்ட் எஸ்ஏல வந்து பார்த்துருக்கோம். இவர் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரியில் நம்ம ஒரு கிரேட்டான சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப போல்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் கோர்ட்லி இன்ஃப்ளூயன்ஸும் வந்து முக்கியம். நம்ம வந்து மெரிட் வச்சு மட்டுமே முன்னேற முடியாது. கோர்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா பெரிய பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து முக்கியம். அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்து வந்துட்டாரா. இவர் ஓப்பனாகவே அட்மிட் பண்ணுறாரு, நான் இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஃபிட்டான பர்சன் கிடையாது அப்படி சொல்லி அவர் வந்து அட்மிட் பண்ணுறாராம். எதுக்காக அப்படின்னா அவரோட ரிசர்வ்டு டைப்பை நினச்சி அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிறாரு. அப்பப்போ இவர் ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன். ஸோ இவர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹானஸ்டி, நல்ல முறையாக எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு கான்டாக்ட் வந்து வச்சுருக்குது, இது எல்லாமே வந்து இந்த நல்ல குவாலிட்டி எல்லாமே வந்து காம்படிட்டிவ் ப்ரொஃபஷனுக்கு ஒரு தடை, ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் நம்மளால் பெரிய அளவுக்கு முன்னேறி போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் சென்ட்ரி வந்து நினைக்கிறாரு. எப்போவுமே இம்பியூடன்ஸ் தான் மாடஸ்டியை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வேற நினைக்கிறாரு. இம்பியூடன்ஸ் அப்படின்னா மாடஸ்டி இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது, ரொம்ப போல்டு ஃபேஸ்டாக ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறது, அதுதான் இந்த உலகத்தில் மாடஸ்டி அப்படின்னா ஹியூமிலிட்டி, ஹம்பிளாக இருக்குது. அந்த இம்பியூடன்ஸ் தான் எப்போவும் ஜெயிக்கும் அப்படி சொல்லி இவர் வந்து அடிக்கடி லேமன் பண்ணிக்க வரான். இவர் வந்து பேசும்போது கூட ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப பிட்டர்னஸாக வந்து பேச மாட்டாங்க. ஓப்பனாக அவங்கள பற்றி என்ன அவருக்கு தோணுதோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப ஃபேராக, கேண்டர் அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக வந்து கொடுப்பாரு. பட் பிட்டர்னஸ் இல்லாமல் பார்த்துப்பாராம். வாரில் நம்ம போராடும்போது கவர்டாக வந்து இருக்கக்கூடாது, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் இவர் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாரு. அண்ட் இவரோட பேலன்ஸ்டு நேச்சர் இது எல்லாமே வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் இருக்க அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பிடிக்குமா. ஸோ அதனால் இவரும் ஒரு அக்ரியபிள் கம்பெனி. இவர் மிலிட்ரியில் இருந்திருக்கிறதுனால மிலிட்ரியில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே கூட இவர் வந்து பேசும்போது எல்லாருக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து இருக்குமா. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம், வில் ஹனிகோம். இந்த குரூப்பில் இருக்கிறதுலையே ரொம்ப கேலண்டான பிரேவான மெம்பர் வந்து இந்த வில் ஹனிகோமா வந்து இருக்காங்க. இவரும் ஒரு ஜென்டில்
ஜென்டில்மேன் தான். இவர் கொஞ்சம் வயசானவர் தான், பட் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டேச்சரில் வந்து இருப்பார். நல்லா வெல் ஷேப்டாக, நல்லா ஹைட்டாக இருப்பாரா. அண்ட் இவரோட ஸ்கில் என்ன அப்படின்னா, விமன் கிட்ட பேசுகிறது, விமனை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அந்த ஸ்கில் எல்லாமே வந்து வில் ஹனிகோம்க்கு ரொம்பவே நல்லா வந்து வருமா. ரொம்ப ஃபேஷனபிளான ட்ரெஸ் தான் இவங்க வந்து போட்டிருப்பாங்களா. சோஷியல் சார்ம், நல்லா சார்மிங்க எப்படி சொசைட்டியில் அப்பியர் ஆகணும், அது எல்லாமே இந்த வில் ஹனிகோமுக்கு வந்து நல்லாவே தெரியுமா. இவருக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டைல் பற்றி, ஹேர் ஸ்டைல் பற்றி, கிளாதிங் பற்றி, ஆக்சசரிஸ் பற்றி எல்லாமே வந்து இவருக்கு வந்து தெரியுமா. ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா இதோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து வந்திருக்கு, அண்ட் கோட்லி லேடிஸ் இருக்குல்ல அவங்களோட ட்ரெஸ் பற்றியும் கூட இவருக்கு வந்து நல்லாவே தெரியுமா. இவர் பேசுகிறதுலையே என்ன தான் இருக்கும் அப்படின்னா, நிறைய ஆனெக்டோட்ஸ் வச்சு பேசுவார். ஆனெக்டோட்ஸ் அப்படின்னா ஷார்ட்டான ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. இது இந்த ஸ்டோரியும் கூட எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பியூட்டி அண்ட் ஃபேஷன், அதை பற்றின ஸ்டோரிஸ் தான் இவர் வந்து பேசுவார். பாலிடிக்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ் அதெல்லாம் பேச மாட்டார். இப்போது இந்த ட்ரெஸ் தான் வந்து ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஃபேஷனபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிஸ் பற்றி தான் இவர் வந்து பேசுவாராம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸில் இவர் எதை பேசுவாங்க அப்படின்னா, விமனை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்களாம். இவருக்கும் விமனுக்கும் இடையில அந்த டாக் எல்லாமே வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ அதனால் விமன் வந்து அந்த காலத்தில் நிறைய செலிப்ரேட் பண்ணப்பட்ட விமன்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றிலாம் கூட இவர் வந்து பிளேஃபுல்லாக வந்து பேசுவாராம். அண்ட் இவர் அந்த கம்பெனியில் பேச வந்தாலே ரொம்ப அந்த பிளேஸே ரொம்ப ஜாலியாக மாறிடுமா. விமன் பற்றி அந்த விட்டி ரீகலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இவர் வந்து பேசுவாராம். இவர் யங் மென்னை பற்றி பேசணும் அப்படின்னாலும் யாரை தான் ரீகால் பண்ணுவார் அப்படின்னா, இந்த பையனோட அம்மா வந்து இவங்க அப்படின்னு சொல்லி அந்த மதரை ரீகால் பண்ணிட்டு தான் அந்த பையனை பற்றியே பேச வந்து ஆரம்பிப்பாராம். இவரோட கான்வர்சேஷன் எல்லாமே அந்த கம்பெனியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அம்யூசிங்காக இருக்குது. இந்த குரூப்பில் இவர் ஒரு நல்ல ஜென்டில்மேன் தான், பட் இவருக்கு விமன் அண்ட் ஃபேஷன் அது மேலே ரொம்பவே ஆர்வமாக வந்து இருக்குது. அதை நம்மகிட்ட சைடில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ரொம்ப ஹானஸ்டான ஒர்த்தியான ஒரு மேனாக தான் இருக்கார், வில் ஹனிகோம். நெக்ஸ்ட் பர்சன் வந்து த கிளர்ஜி மேன். இவர் இந்த குரூப்க்கு வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக அப்பப்போ தான் அவர் வந்து விசிட் பண்ணுவாங்களாம். பட் இவர் வரும்போது இவர் பேசினாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா. ரொம்ப நல்லா படித்த ஒரு பர்சன், ஒரு ஃபிலாசபிக்கல் பர்சன். அவரோட லைஃப்பை ஹோலினஸ்க்காக இவர் வந்து கொடுத்துருக்காரு. பர்ஃபெக்டான மேனர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாராம். ஆனால் இவர்கிட்ட இருக்க ஒன்று பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரோட வீக்கான ஹெல்த். அந்த வீக்கான ஹெல்த்னால சர்ச்சில் வந்து இவருக்கு ஹெவியான டியூட்டிஸ் எல்லாமே வந்து பண்ண முடியலை. ஒரு குவைட்டான ஒரு அட்வைசராக வந்து இருக்கார். ஆக்டிவான லீடராக அந்த வீக் ஹெல்த்னால இவரால் வந்து இருக்க முடியலை. ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன். அந்த ஹானஸ்டி அண்ட் இன்டிகிரிட்டி வந்து நிறைய ஃபாலோவர்ஸை இவருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணி வந்து கொடுக்குது. இதுதான் இவரோட கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்குது. ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன். இவர் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி அவராகவே அந்த டாபிக் பற்றி எப்பவும் பேச மாட்டாங்களாம். அதர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டாபிக்குள்ளே இவரை வந்து இழுத்துட்டு போவாங்களாம். அண்ட் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா வந்து பேசுவாராம். நிறைய டிவைன் டிஸ்கஷன்ஸ். இவர் கிளர்ஜிமேன் அப்படி தானே, ஸோ சர்ச் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன். ஸோ காட் பற்றி நிறையா வந்து இவங்க வந்து பேசுவாங்களாம். இவருக்கு வந்து அந்த வீக்னஸ் மட்டும்தான் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு கிரேட்டான ஒரு பர்சன். அவரோட வேர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த கிளர்ஜி மேனாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 6 கேரக்டர்ஸ். அந்த 6 கேரக்டர்ஸோட ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் மாதிரி தான் ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த கம்பெனியன்ஸ் ஆஃப் த கிளப். இந்த எஸ்ஸே எதை பெயிண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த டைம் இருந்த 18th century இங்கிலாண்டோட ஒரு மைக்ரோ காசமாக தான் இந்த எஸ்ஸையை வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டி ஒரு வெல் ரவுண்டடான சொசைட்டியாக வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டேலண்ட், டிஃப்ரெண்ட்டான டெம்பரமெண்ட்டில் இருக்க பர்சன் எல்லாருமே சேர்ந்து அந்த சொசைட்டியில் வந்து வாழ்ந்திருக்காங்களாம். அவங்களோட கான்வர்சேஷன் வந்து எப்படி ரிச்சாக இருந்திருக்கு, அவங்களோட கல்ச்சுரல் ஐடியல்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.